தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெறும் 237வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். இந்த நாளின் தலைப்பு முதலாக. சரிங்களா? ஒரு வார்த்தை அல்லது ஏதோ ஒரு சம்பத்தை சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படி யோசிக்கணும். அதில் முதலாக அப்படிங்கிற விஷயத்தை நீ கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதாம் என்று சொல்வேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரிங்களா? என்ன சொல்வீங்க? முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன். சரிங்களா? ஆதாம் அப்படின்னு சொன்னால் முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன். அதே போல நான் சொல்லுகிற காரியங்களுக்குள் முதலாக நடந்த காரியங்கள் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாக என்ற இந்த வேத வினாடி நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வி. இவர் ஒரு ராஜா. சரிங்களா? இவர் ஒரு ராஜா, ஒரு பராக்கிரமசாலி. இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு பராக்கிரமசாலி. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் மூலமா வருகிற முதலாக. இவர் கழுதையை தேட சென்றவர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுல். சரியா? சவுலுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ சவுலை வைத்து முதலாக அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? இஸ்ரவேலின் முதல் ராஜா என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இஸ்ரவேலிலே முதல் ராஜா இந்த சவுல் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்படிதான் கேள்வியில் இருக்க போகிறது. இரண்டாவது கேள்வி, கல்யாணம். இந்த கல்யாணம் அப்படிங்கிற காரியத்தை வைத்து வேதாகமத்தில் நீங்க முதலாக அப்படிங்கிற காரியத்தை கண்டுபிடிக்கணும். எல்லாமே ரொம்ப எளிதான கேள்வி தான். சரிங்களா? ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்க தேவையில்லை. ரொம்ப எளிதான கேள்வி. கல்யாணம் சொன்னால் முதலாக அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்திலே நிகழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி தானுங்களா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அப்போ கல்யாணம் என்பது கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறிக்குது. சரிங்களா? மூன்றாவது கேள்வி செல்வோம். ரத்தம். முதலாக ரத்தம். ஆண்டவர் நமக்காக முதலாக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் மாத்திரம்தான் நமக்கு ரத்தம் சிந்த முடியும். சரிங்களா? வேற ஏதாவது காரியத்தை கண்டுபிடிங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட வேதாகமத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் அது முதலாக அப்படின்னு வரும். முதல்ல வரும். பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகம் புஸ்தகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? யாத்ராகம் புஸ்தகத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் யோசித்து பாருங்க. ஓகே, விடை என்பது அந்த 10 வாதைகளில் முதல் வாதை தண்ணீர் இரத்தமாக மாறின அனுபவம். சரிங்களா? தண்ணீர் இரத்தமாக மாறிய அனுபவத்தை தான் முதல் வாதையில நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக நான்காவது கேள்வி, சுகந்த வாசனையான காணிக்கை. இது சம்பந்தமான ஒரு நபரை நீங்க கண்டுபிடிச்சி அதுல வருகிற முதலாக என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சுகந்த வாசனையான காணிக்கை யாரை சொல்லலாம்? சுகந்த வாசனையான காணிக்கை. ஓகே, ஆபேலை சொல்லலாம். சரிங்களா? ஆபேல் தான் இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர். சரி, ஆபேலை வைத்து முதலாக அப்படிங்கிற விஷயத்தை என்ன கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஆபேல் நான் சொல்லணும்னா நீங்க ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் அதுக்கு ஒரு வார்த்தை நான் கொடுத்து முதல்ல அந்த நபரை கண்டுபிடிக்க வைக்கிறேன். சரிங்களா? சரி, ஆபேல்னு சொன்னா நீங்க என்ன முதலாக என்பது என்ன ஞாபகம் உங்களுக்கு? முதலாக ஓகே, முதல் மரணம். சரிங்களா? மாம்சமாக ஏற்பட்ட மரணத்தில் முதல் மரணம் ஆபேலுடைய மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல முதலாக கொலை செய்யப்பட்டவர் இந்த ஆபேல் என்று கூட நாம் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, நான்காவது கேள்விக்கு நாம் செல்வோம். அற்பமாய்
எண்ணப்பட்டவளுக்கு பிறந்தவர். சரியா? இவருடைய பேர் 3 எழுத்து. சரிங்களா? இவர் பேரில் சாப்பிட்ற பொருள் பாதி வரும். சரிங்களா? இவருடைய பேர் 3 எழுத்து பேர், சாப்பிட்ற பொருள் ஒன்று வரும். அவர் யாரு? அவர் மூலமா எப்படி முதலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு பிறந்தவர். சரிங்களா? 3 எழுத்து பேருடையவர். அவருடைய பேரின் 2 எழுத்துல சாப்பிடக்கூடிய பொருள் ஒன்று வரும். சரி, விடை என்பது ரூபன். பன் சொல்லுவோம், பன் சாப்பிடக்கூடிய ரூபன். அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு பிறந்தவர்னா லேயாளுக்கு பிறந்தவர். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை நம்ம பார்க்குறோம் வேதாந்தத்தில். சரி, இந்த ரூபன் எப்படி முதலாக வருவார் அப்படின்னா, யாக்கோபு மூலமாக பிறந்த 12 பேரில் இந்த ரூபன் தான் முதலானவர். சரிங்களா? 12 பிள்ளைகள் பிறக்கிறது யாக்கோபு. அதாவது யாக்கோபு, லேயாள், ராகேல், அவங்களுடைய வேலைக்காரிகள், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் முதலில் பிறந்தவன் யாருன்னா இந்த ரூபன் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒருவன். 2 பேர்கள் இருக்குது அவருக்கு. சரிங்களா? அதனால தான் நான் சொல்றேன், 2 பேர்களுக்கு உண்டு. ஆயத்துறையில் உட்கார்ந்தவன். அவரை வைத்து முதலாக அப்படின்னா என்னதை கண்டுபிடிக்கிறது? ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார்? புதிய ஏற்பாட்டில் தான் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யாரு? அதன் மூலமாக எப்படி முதலாக அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். லேவின்னு சொல்லுவோம், அப்படிதானே? இன்னொரு பேர் என்ன? மத்தேயு. மத்தேயு முதலாக எப்படி சொல்லலாம்? புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மத்தேயு அப்படிங்கிறத பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டின் முதல் ஆகமும் மத்தேயு. ஓகே, 7வது கேள்வி செல்வோம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் டேஸ் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த டேஸ்ல வருகிற வார்த்தை, அதை வைத்து நீங்கள் முதலாக அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீங்கள் டேஸின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்க யாராவது கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். நீங்கள் டேஸின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை எங்கே கேட்டது போல இருக்குதா? டேஸின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். சரிங்களா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ வெளிச்சம் அப்படின்னு வருது. வெளிச்சம்னா என்ன? முதலாக என்ன சொல்ல முடியும்? வெளிச்சம், ஆண்டவர் முதலாம் நாளிலே எதை உண்டாக்கினாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். சரிங்களா? வெளிச்சம் என்பது முதலாக உண்டாக்கப்பட்டது, முதல் நாளில் உண்டாக்கப்பட்டது. ஓகே, அடுத்ததாக 8வது கேள்வி செல்வோம். 3 முறை அப்படிங்கிற விஷயம் இந்த மனிதனிடத்துல 2 வாட்டி வருது. புதிய ஏற்பாட்டில் 3 முறை அப்படிங்கிற விஷயம் 2 வாட்டி வருது. இவர் யாரு? அவர் மூலமா எப்படி முதலாக அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவருடைய சரித்திரத்தில் 3 முறை அப்படிங்கிற விஷயம் 2 வாட்டி வருதுங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கும்பொழுது முதலாக என்ன வரும் அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த நபர் யாரும் கண்டுபிடிங்க. அந்த 2-3 முறைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது யார்? 3 முறை மறுதலித்த பேதுரு. சரிங்களா? அப்புறம் 3 முறை ஆண்டவர் அவன்கிட்ட நேசிக்கிறாயா, அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில எப்படி முதலாக அப்படின்னு வரும்? முதலாக அவர் ஒரு முந்திக் கொள்கிறவராக இருந்தார், அது ஒரு பக்கம். முதலாக என்று எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னா, முதலாக அழைக்கப்பட்ட சீடன் யாருன்னா இந்த சீமோன் பேதுரு. முதலாக அழைக்கப்பட்ட சீடன் இந்த சீமோன் பேதுரு. சரிங்களா? 9வது கேள்விக்கு செல்வோம். அன்பு அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி முதலாக வரும்? அன்பு ஒரு ஆதாரத்தோடு சொல்லணும். சரிங்களா?
அன்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி முதலாக வரும்? சில கேள்விகள் உங்களுக்கு புரியலைன்னா லாஜிக் இல்லாமல் சொல்கிறது போல இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். அன்புங்கிற விஷயம் எப்படி முதலாகன்னு வரும்? ரொம்ப எளிதான விடை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்னது? ஆவியின் கனியை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் முதல்ல என்னது வரும்? அன்பு வருகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 10வது கேள்வி செல்வோம். 10வது கேள்வி, ஆண்டவரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை, வேற யாரும் வேண்டாம். ஆண்டவர் விட்டால் நமக்கு வேற தெய்வம் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய தேவர்களை பற்றி சொல்கிறாங்க. அது மனுஷனுடைய கைக்கிரியைகள். ஆண்டவர் விட்டால் வேற எந்த தேவனும் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து நீங்கள் முதலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்ன எண்ணி உங்களுக்கு வேற வேண்டாங்கிறார். முதலாக அப்படின்னு என்ன எங்கே பார்க்குறோம்? 10 பிரமாணத்தில் முதல் பிரமாணம், என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் முதலாக. ஓகே, 11வது கேள்வி செல்வோம். 11வது கேள்வி, உபசாரம். உபசாரம் இதை வைத்து முதலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். உபசாரங்கிற வார்த்தையை வச்சு எப்படி முதலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்? நல்லா திங்க் பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டில் தான் சொல்கிறேன். உபசாரம் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து முதலாக அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். எளிதான கேள்வி. ஓகே, மாம்சத்தின் கிரியைகளை பற்றி வேதம் பேசுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகளாவன இது உபசாரம். அதுதான் முதல்ல வருது. என்ன? மாம்சத்தின் கிரியைகளில் மோசமானது உபசாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 12வது கேள்வி செல்வோம். 12வது கேள்வி, யோபுவை வைத்து சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? முதலாக யோபு. யோசிக்கலாம், என்னடா முதலாக சோதனையை சகித்த மனுஷர் அவரா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. யோபு என்பதை வைத்து நீங்கள் முதலாக அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யோபு. ஓகே, விடை என்பது யோபு தான் முதலில் எழுதப்பட்ட புத்தகம். வேதாகமத்தில் யோபு தான் முதலில் எழுதப்பட்ட புத்தகம். அது மோசே மூலமாக எழுதப்பட்டது. சரிங்களா? 13வது கேள்விக்கு செல்வோம். 13வது கேள்வி, மரியாள். மகதலேனா மரியாள் முதலாக அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மகதலேனா மரியாள். தரிசனம். ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக முதலில் யாருக்கு தரிசனமானாராம்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஓகே, 14வது கேள்வி. 14வது கேள்வி, பரிசுத்தவான்கள் செய்யும் நித்திரை. பரிசுத்தவான்கள் செய்யும் நித்திரை. பரிசுத்தவான்கள் செய்யும் நித்திரை. சரி, பரிசுத்தவான்கள் நித்திரை இதை எப்படி முதலாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? என்னடா கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது யார் முதல்ல எழுந்திருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திரை அடைந்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஓகே, இந்த நாளின் கடைசி கேள்வி. ஓகே, நோவாவை வைத்து நீங்கள் முதலாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. நோவா. தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் நடந்திருக்காங்க. அது பெரிய ஆச்சரியம். நம்பத்தகாத சூழ்நிலையில் நம்பியிருக்கிறாங்க ஆண்டவர். சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது நம்ப முடியாதது போல தான் இருக்கும். நோவா இவரை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதலாக அப்படிங்கிற ஒரு விஷயம். நோவா. ஓகே, விடை என்பது நோவா காலத்தில் தான் முதலாக மழை பெய்ஞ்சிச்சு.
மழை பெய்தது. ஆச்சரியத்தை பாருங்கள். வேலையை கட்ட சொல்கிறாரு, கட்டுறாரு. மழை ஒன்று வரப்போகுதுங்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சது பனி தான். ஏன்னா ஆண்டவர் படைத்த பொழுது அங்கே எல்லா செடி கொடிகளெல்லாம் பனி நனைக்குது. அதில் தான் அதுக்கு நதிகள் ஓடுது. அதுதான் அதுக்கு தண்ணி. அப்போது மழை பெய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ நோவா காலத்தில் தான் முதலாக மழை பெய்ததாக நாம் பார்க்குறோம். ஓகே, முதலாக அப்படிங்கிற தலைப்பின்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமாகி பங்கு பெற்றீர்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சரிங்களா? நீங்களும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இதோட சில கேள்விகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. நான் கடவுள் எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி நான் யோசிச்சிருக்கிறேன். நீங்களும் இன்னும் யோசிக்கலாம். வேதத்தை அதிகமாக திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய ஆச்சரியங்கள் அதில் விளங்கும். உங்கள் யாவருக்கும் நன்றி. தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.